ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारद பக்தி சூத்ராணி. இதில் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 18வது சூத்திரம். சாண்டில்ய ரிஷி பக்திக்கு கொடுக்கிற டெஃபினிஷன். ஆத்மரத்யவிரோதேனேதி சாண்டில்யக. பிரிக்கும்போது ஆத்மரதிஹி அவிரோதேன இதி சாண்டில்யக. ஆத்ம ரதி அவிரோதேன இதி சாண்டில்யக. இப்போ நாரதர் பக்திக்கு உண்டான டெஃபினிஷன் சொல்லலாம், லட்சணம் அல்லது பக்தியினுடைய வெளிப்பாடு எப்படி ஒரு ரிஷியும் சொல்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வராரு. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வியாசர். அவர் சொன்னார் பூஜாதிஷு, நவவிதமான 9 விதமான பூஜைகள் பக்தியினுடைய வெளிப்பாடு அப்படின்னு வியாசர் சொன்னார். அது பக்தியின் குவாலிட்டி குவான்டிட்டி டைம் கொடுக்கறது அப்படிங்கிறது பக்தியினுடைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி. அதுக்கு அடுத்தது கர்கரிஷி. அவர் என்ன சொன்னார்? கதாதிஷு. அவர் சொன்னது ஸ்ரவணம். கதாதிஷு மீன்ஸ் இந்த இடத்துல ஸ்ரவணம் செய்வது என்பது இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரவணம். ஸ்ரவணம் மீன்ஸ் குருமுகேன சாஸ்திரத்தை கேட்டல். அது ஒரு பக்தியினுடைய வெளிப்பாடு, எக்ஸ்பிரஷன் ஆஃப் பக்தி. யார் சொன்னா? கர்கரிஷிகி கதாதிஷு. அடுத்தது சாண்டில்ய ரிஷி நம்ம பார்க்கல. அதுக்கடுத்து நாரதர் என்ன சொன்னார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இப்போ சாண்டில்யருக்கு வரோம். 19 முடிச்சுட்டு தான் 18வது சூத்திரத்துக்கு வரோம். 19ல் நாரதஸ்து. நாரதர் என்ன சொல்றாரு? தத்து அர்ப்பித அகில ஆச்சரதா தஸ் விஸ்மரணே பரம வியாக்குல இதி. இறைவனை எப்பொழுது ஞாபகத்துக்கு கொண்டு வரணுமோ அப்ப கொண்டு வராமல் இருப்பது விபத்து, டேஞ்சர், வியாக்குல. இறைவனை எப்பொழுது ஞாபகத்துக்கு கொண்டு வரணுமோ கொண்டு வந்து பயிற்சி செய்வது என்பது சம்பத்து அப்படிங்கிற அர்த்தத்துல நாரதர் கூறு. அதுவும் என்னதான்? பக்தி. பக்தியினோட எக்ஸ்பிரஷன் எப்போ இறைவனை கொண்டு வர ஞாபகத்துக்கு கொண்டு வரணுமோ அப்பொழுது, எப்பெல்லாம் ஒரு தவத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது, அந்த தவத்திலிருந்து நாம் விலகும் பொழுது இறைவனை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அந்த தவத்தை மேற்கொள்ளுதல் என்பது பக்தி என்பது நாரதக து. இண்டீட் நாரதர் இப்படி கூறினார். இதையும் நம்ம போன கிளாஸ்ல முடிச்சிட்டோம். இப்ப அடுத்ததான் எங்க வரோம்? 18வது சூத்திரத்துக்கு வரோம். சாண்டில்ய ரிஷி. சாண்டில்ய ரிஷி என்ன சொல்றாரு? ஆத்மரதிஹி மீனிங் எழுதிக்கலாம், அவிரோதேன இதி சாண்டில்யக. ஆத்மரதிஹி அப்படின்னா ஆத்மா உடைய பூர்ணத்துவம், பூரண திருப்தி, ஆத்ம ஞானம். அதுதான் என்னது? பூர்ணத்துவத்தை கொடுக்கக்கூடியது எது? ஆத்ம ஞானம். அது எப்படிப்பட்டது? பூர்ணத்துவம். அந்த பூர்ணத்துவம் அல்லது பூர்ண திருப்தி, அதிலிருந்து அதை இழக்காமல், ஆத்ம திருப்தி, பூர்ணத்துவம், ஞானம், அத்வைத பக்தியை இழக்காமல், அவிரோதேன, வித்தவுட் லூசிங் தட். வித்தவுட் லூசிங் தட் எது? வித்தவுட் லூசிங் த ஆத்ம ஞானம், அத்வைத பக்தி, அத்வைத ஞானம், பூர்ண திருப்தி, பூர்ணத்துவம், வித்தவுட் லூசிங் தட், அதை இழக்காமல்
அவர் அதோட முடிச்சிடுறாரு. நாம் என்ன ஆட் பண்ணிக்கணும்? பூஜாதிஷு அனுராக, நவவிதமான பூஜைகளில் ஈடுபடுதல். இது சாண்டில்யா. நம்ம எதை ஆட் பண்ணிக்கிறோம்? பூஜாதிஷு அனுராக. எப்படிங்க அப்படிலாம் ஆட் பண்ணிக்கலாம்னா, சூத்திரத்துக்கு அது ஒரு கண்டிஷன், அது ஒரு லிபரேஷன் உண்டு. மேல் இருக்கிற வார்த்தைகளை போட்டு நாம் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதன் பிரகாரம் அந்த நாம்ஸ் பிரகாரம் என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? ஆத்மரதி அவிரோதேன பூஜாதிஷு அனுராக. 2 வேர்டு, பூஜாதிஷு அனுராக. யாரு சொன்னது? மேல பாராசரி சொன்னது. சாண்டில்யா, இது சாண்டில்யா. அந்த 2 வேர்டு அவர் சொன்னது எடுத்து போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படி இந்த மீனிங் வருது? வித்தவுட் லூசிங் த ஆத்ம அத்வைத பக்தி, அத்வைத ஞானம், இங்க இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து, பிரம்ம தத்துவை தவிர்த்து வேறெல்லங்கிறத இழக்காமல், அந்த ஞானத்திலிருந்து நழுவாமல் செய்கின்ற பூஜாதிஷு. உங்களுக்கு தெரியும் பூஜாதிஷுன்னு என்னென்ன நம்ம பண்றோம்? வந்தனம், ஜபம், எது வேணா எடுத்துக்கலாம். டெய்லி பண்ற பூஜை எல்லாமே என்னது? பூஜை, நவவிதமான பூஜா திஷு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? வித்தவுட் லூசிங் தட் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். இப்போ நம்ம ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்க்குறோம். படம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? அது ஒரு மூவி. பட் அது என்னவா நாம் நினைச்சுக்கிறோம்? ரியலா நடக்கிற மாதிரி அதில் இருக்கிற சிரிக்கிறோம், அழுகிறோம். எப்படி என்ன தெரியும் நமக்கு? அது ஒரு படம் தாங்கிற அறிவு உள்ள அதோட தான் நம்ம என்ன பண்றோம்? அந்த படத்தை நிஜமாலும் நடக்கிற மாதிரி என்ஜாய் பண்றாங்க இல்லையா? என்ன இருக்கும் அங்க? அது மாதிரி அத்வைத ஞானம் இருந்தாலும், அத்வைத பக்தி ஞானம் இருந்தாலும் அதற்கு விரோதமாக இல்லாமல் துவைத பக்தியை என்ஜாய் பண்றது. இதுதான் சாண்டில்ய சொல்றார். பியூட்டிஃபுல் வேர்ட். என்ன சொல்றாரு பாருங்க? அத்வைத ஞானம் இருந்தாலும் என்ன தெரியும்? இங்க இருப்பது அனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்தல்ல, இந்த அந்த சரீரம் அதுவும் என்னதான் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்லன்னு இருந்தாலும், அவிரோதேன அதற்கு விரோதமாக இல்லாமல், எப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதற்கு விரோதமாக இல்லாமல் அவர் என்ன பண்றாரு? he is enjoying the துவைத பக்தி. அத்வைத ஞானத்துக்கு மனதில் எந்த விதமான விரோதமும் இல்லாமல் he is enjoying துவைத பக்தி. அதுதான் சாண்டில்ய ரிஷி கொடுக்கிற விளக்கம். அதாவது வித்தவுட் லூசிங் அப்படின்னா அது ஆத்ம பூர்ணத்துவத்தை, திருப்தியை இழக்காமல் பூஜாதிஷு நவவிதமான பூஜைகளில் அனுராக ஈடுபடுதல். இதுதான் அவர் சொல்றது. இப்போ சங்கரர் எடுங்க ஒரு உதாரணம். அவரு அத்வைத பக்திக்கு வந்தவர், நோ டவுட் இன் தட். ஆனா எத்தனை பாடல், எத்தனை தேவதைகளின் மீது எத்தனை பாடல், நதிகள் மீது, கங்கை, காவிரி எல்லாத்துக்கும் ஒரு பாடல். திருச்செந்தூர் போனா ஒரு பாடல், பழனி எந்தெந்த கோயிலுக்கு போனாரோ முன்னால் அம்பாளுக்கு முன்னால் உட்கார்ந்து அப்படியே கொட்டுவார் பாடல்கள். Without losing the Advaita Jnanam, Advaita Bhakti is enjoying the Dvaita Bhakti. He was enjoying சொல்லலாம். ஏன்னா he is not enjoying, he was. எப்படி என்ஜாய் பண்ணாரு? Without losing that Advaita Bhakti, Advaita Jnanam. அவர் எதை என்ஜாய் பண்ணியிருக்காரு? He was enjoying Dvaita Bhakti. உன்னோட கண் எவ்வளவு அழகா இருக்கு, உன் காது எவ்வளவு அழகா இருக்கு, உன்னுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கு, அது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, வர்ணனைகள், வார்த்தைகள், ஜாலம், எதுகை மோனையோடு எப்படி என்ஜாய் பண்ணாரு அவர். அவரை நினைச்சு பாருங்க, இந்த மைண்ட் செட்டப், அவருடைய மைண்ட் செட்டப் எப்படி இருந்திருக்கும். அதுதான் பக்தி, துவைத பக்தி. அது பாருங்க, யாருனால இது முடியுங்கிறது ஒரு ஆச்சரியம் சொல்றாரு. அதாவது இந்த அத்வைத பக்திக்கு வருவதற்கு முன்பு யாரு துவைத பக்தியில் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சுகத்தை, ஒரு ஆனந்தத்தை அனுபவித்து இருக்கிறானோ அவன்தான் அத்வைத பக்திக்கு வந்ததற்கு பிறகு அந்த துவைத பக்தி என்ஜாய் பண்ண முடியும். தான லாஜிக். நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கு தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவார் சுவாமிஜி. இதுக்கு இது புரிய, அதாவது என்ன சொல்ல வரேன்,
அத்வைத பக்திக்கு வருவதற்கு முன்பு அவன் எதை என்ஜாய் பண்ணி இருக்கணும்? துவைத பக்தியை என்ஜாய் பண்ணணும்னா இருக்கணும். அவன்தான் அத்வைத பக்திக்கு வந்ததுக்கு பிறகு துவைத பக்தியை என்ஜாய் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஏன்னா அத்வைத பக்திக்கு அவன் துவைத பக்தி இல்லாம கூட வந்திருக்கலாம். ஆனா he cannot enjoy the துவைத பக்தி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிஷிகேஷ்ல போய் பாருங்க, சாப்பாடு போடுவாங்க, சப்பாத்தி இருக்கும், இட்லி தோசையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரு சப்பாத்தி? எல்லாருமே துவைத பக்திக்கு வந்தவர்கள். சாப்பிட வந்தவங்கள யாரு? அத்வைத பக்திக்கு வந்தவர்கள் எடுத்துக்கலாம். துவைத பக்தியிலிருந்து அது மாதிரி அத்வைத பக்திக்கு வந்தவர்கள். சாப்பிட வரவங்க அனைவரும் அத்வைத பக்தின்னு அந்த ஞானத்தை பெற்றவர்களா எடுத்துக்கோ. உதாரணத்துக்கு இப்ப 2 பக்கம் சாப்பாடு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் சப்பாத்தி நார்த் இந்தியன் ஃபுட், இந்த பக்கம் சவுத் இந்தியன் ஃபுட், இட்லி தோசை அந்த மாதிரி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து வராரு அவர். யார் வரா? அத்வைத பக்தியை பெற்ற ஞானி. அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஞானி வர்றாரு வச்சுக்கலாம். இப்ப வர்றவரு நார்த் இந்தியனா இருந்தா எதைத்தான் போய் அவர் எடுத்து சாப்பிடுவாரு? சப்பாத்தி தான் சாப்பிடுவாரு. சவுத் இந்தியன் அத்வைத பக்தியில் பெற்றவர், அத்வைத ஞானி எடுத்துக்கலாமே, வந்தவர் எதைத்தான் போய் சாப்பிடுவாரு? காலையில சப்பாத்தியா? ஐயோ 2 இட்லி, ஒரு சட்னி, சாம்பார். இதுதான் பிராக்டிக்கல். அப்படியே என்ன ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே போறதெல்லாம் இல்லை. திஸ் இஸ் பிராக்டிக்கல். இதத்தான் அவர் சொல்றாரு. அத்வைத பக்திக்கு வர்றதுக்கு முன்னால அவர் எதை சாப்பிட்டு பழகி ருசித்திருந்தாரோ அந்த லைஃப் ஸ்டைல் தான் அதுக்கப்புறம் அவரால் முடியும். அந்த இட்லி சப்பாத்தி தான் சாப்பிட்டு இருந்தாருன்னா இட்லி தான் பிடிக்கும். சப்பாத்தி சாப்பிட்டு இருந்தாருன்னா அவருக்கு அத்வைத பக்திக்கு வந்ததுக்கு அவரால் எதைத்தான் ருசிக்க முடியும்? சப்பாத்தியே எதை சாப்பிட்டாரோ அதைத்தான் ருசிக்க முடியும். இதிலெல்லாம் மாற்றம் கிடையாது. அதை போல் இப்ப நீங்க எங்க வர பக்தி, நீங்க பாருங்க, அத்வைத பக்திக்கு வருவதற்கு முன்பு ஒருத்தர் நித்திய பூஜை டெய்லி பண்றது, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். நித்திய பூஜை டெய்லி பண்றதா இருந்திருக்கலாம். அவங்க சாமிஜி சொல்லியிருப்பார், அம்மா நீ டெய்லி இனிமேல் நித்திய பூஜை பண்ணணும், டெய்லி ருத்ர பாராயணம் பண்ணணும், ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் அவர். ஒருத்தருக்கு ஒன்று சொல்லுவார் அவர். இப்ப நம்ம அத்வைத பக்திக்கு வரக்குனா டெய்லி என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்? நித்திய பூஜை பண்றதாகட்டும், ஒரு ருத்ர பாராயணம் பண்றதாகட்டும், டெய்லி அவங்க பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்க வந்துட்டாங்க? அவங்க அத்வைத பக்திக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பூஜையை விடணுங்கிற அவசியம் இல்லை. he will enjoy. கண்டிப்பா அவங்க she will enjoy, ஆனா without losing the அத்வைத ஞானம். புரியுதுங்களா? without losing the அத்வைத ஞானம் he will enjoy ருத்ர பாராயணம், நித்திய பூஜை என்ஜாய் பண்ணுவார். அது அண்டர்லைன் பண்ணிக்கணும். அத்வைத பக்திக்கு முன்னால அவங்க அதை என்ஜாய் பண்ணி இருக்கணும். சப்பாத்தி ஞானம் வர்றதுக்கு முன்னால சாப்பிட்டு பழகணும்னா இருக்கணும். அப்பதான் ஞானத்துக்கு அத்வைத பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? சப்பாத்தி என்ஜாய் பண்ண முடியும். ஞானம் பெற்றதற்கு முன்னால இட்லி சாப்பிட்டு பழகி இருக்கிறவங்கனால ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் எதை என்ஜாய் பண்ண முடியாது? சப்பாத்தி என்ஜாய் பண்ண முடியாது. எதுல இருக்கிறோமோ அதை தான் என்ஜாய் பண்ண முடியும். அதனாலதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞானத்தை பெறுவதற்கு முன்பு பக்தி மார்க்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் நினைக்கிறது ஞானத்தை மட்டும் பெற்றா போதும், எதுக்கு இந்த பூஜை, எதுக்கு இந்த பாராயணம், எதுக்கு இந்த சாண்டிங் சொல்றாங்க, இது எனத்துக்கு அது எனத்துக்குன்னு கேள்வி. ஏன் குரு ஃபோர்ஸ் பண்றாரு? இப்ப நீங்க அந்த துவைத பக்தியை என்ஜாய் பண்ணி பழகி இருந்தீங்கன்னா தான் அந்த ஞானத்துக்கு பிறகும் யூ கேன் கண்டினியூ த்ரூஅவுட் யுவர் லைஃப். அந்த பிரதானமான சத்துவ குணத்தில் இருந்து அந்த பெற்ற ஞானத்தை காப்பாற்றுதல் இருக்குது பாத்தீங்களா? தட் இஸ் வெரி ரிஸ்கி. பெற்ற ஞானத்தை பெற்றலாங்க, அதை காப்பாற்றுதல் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஏன்னா இந்திரிய எப்ப ஞானத்தை பெற்றிருப்பீங்க? சமக தமக ஏதோ 1-2 குறைகளோட நம்ம என்ன பெற்றிருப்போம்? ஞானத்தை பெற்றலாம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க எதை லூப்போல விட்டுட்டு வந்தீங்களோ அதே என்ன பண்ணிடும்? ஞானத்தை படுக்க வச்சிரும். எதை இந்திரிய அடக்கமோ மன அடக்கமோ இல்லாமல் ஓரளவுக்கு குறையோட ஞானத்தை பெற்றலாம். ஆனா பெற்றதுக்கு அப்புறம் பெற்ற ஞானத்தில் இருந்து நழுவாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த துவைத பக்தி வழிபாடுகள் என்ன பண்ணவருக்கு உதவி செய்யும். பாராயணம், ஏன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை நடத்தித்தானே ஆகணும். அந்த பெற்ற ஞானத்தை காப்பாற்றுதல் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். அதோட அவர் என்ன பண்ணுவாரு? பூஜாதிஷு நவவிதமான, அது எதை ஃபாலோ பண்ணாரோ நவவிதமான பக்தியில
அந்த அத்வைத பக்திக்கு வர்றதுக்கு முன்னால அவர் எதை ஃபாலோ பண்ணாரோ, எதை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். பாராயணம் மட்டும் பண்ணா பண்ணிக்கலாம், பூஜை பண்றனா பண்ணிக்கலாம், அது என்ன வந்தனம் அர்ச்சனம் எது வேணா பண்ணிக்கலாம், அதுல என்ன கிடையாது. ஆனா எதை வித்தவுட் லூசிங், அதுதான் அவிரோதேன. சரிங்களா? ஸோ பக்தி அப்படின்னாங்க நிறைய நம்மளுக்குள்ள கன்ஃபியூஷன் இருக்கிறத தெளிவு பண்ணிக்கணும். பக்தனா இருந்தா கோயில்ல போய் தேவதைக்கு முன்னால அழுகணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேர் அது இல்ல. அதுதான் பக்தியோட வெளிப்பாடு என்பது. அந்த ஈஸ்வரனை பார்த்தோன்ன, லிங்க சிவபெருமானை பார்த்தோன்ன, விஷ்ணுவை பார்த்தோன்ன எனக்கு மடமடமடன்னு கண்ணீர் வருது. அப்பனா ஐ ஆம் த கிரேட் பக்தகன் தே ப்ரொக்ளைம்ட். இட் இஸ் நாட் த ஃபேக்ட். என்ன தெரியுங்களா ஆகுது? கோயிலுக்கு முன்னால கோயில் மீன்ஸ் கர்ப்ப கிரகத்துல போய் அந்த தேவியோ அல்லது விஷ்ணுவோ சிவபெருமானுக்கு முன்னால நின்று அழுகிறோம் அப்படின்னா we make பகவான் ஆல்சோ டு cry. என்னுடைய குழந்தை, ஒரு தாய் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, போயிடுச்சு, வருது, வந்து அழுகுது, எப்படி இருக்கும் அந்த தாயினோட மனநிலை? அதேதான் இறைவனுக்கு நம்மள யாரு? குழந்தைகள். அவங்களுக்கு முன்னால போய் நின்னுட்டு அழுகிறதுங்கிறது யூ மேக் பகவான் ஆல்சோ டு கிரை. ஏன்னா இது ராங் நோஷன் சொசைட்டிக்குள்ள இருக்குது. போய் அழுதுட்டேன், அழுதா எனக்கு அவ்வளோ, அவங்களாம் அப்படியே நிற்கிறாங்க, எனக்கு அழுக வர்றதுங்கிறது அழுகிறதுக்கு நான் வேண்டான்னு சொல்லல. பட் இட் இஸ் நாட் த கிரேட்டஸ்ட் பக்தி. உங்களுக்குள்ள வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு டெஃபினிஷன், தப்பு. தட் இஸ் நாட் கிரேட்டஸ்ட். பக்தியிலேயே சிறந்தது அத்வைத பக்திக்கு வர்றதுதான் பக்தியினுடைய அல்டிமேட்டே. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. அத்வைத பக்திக்கு வர்றதுதான் பக்தியினுடைய உச்சம், அல்டிமேட். அழுகிறதுங்கிறது பிகினிங் லெவல், தட் இஸ் நாட் அல்டிமேட். எப்படி இருக்குனப்போ உள்ள போய் நின்னொன்ன நன்றி இறைவா, இந்த சரீரத்தை கொடுத்ததற்கு நன்றி. அந்த எந்த தேவதைக்கு முன்னால் நிக்கிறீங்களோ நன்றி சொல்ல தெரியணும். இவ்வளவு நாள் எனக்கு மூச்சு காற்று, உணவு, உடை, இருப்பிடம், எனக்கு ஒரு குடும்பம், என்னுடைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூக்கு என்ன ஒரு சப்போர்ட்டிங் ஒரு மதர், ஃபாதர், இன்லாஸ் எல்லாத்தையும் கொடுத்ததற்கு நன்றி. அது வேதாந்த வகுப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நன்றியோ நன்றி. அது மட்டும்தான் அங்க உண்மையான பக்தனுடைய பிரேயர். அல்லது அந்த இடத்துல ஆட்டிடியூட் எப்படித்தான் இருக்கும்? தேங்க்ஸ். ஏன்னா பக்தி பாடல் ஏன்னு பாத்தீங்கன்னா, பக்தி பாடல்கள்லாம் முக்காவாசி பாருங்க, ஐயோ உனக்கு தயவில்லையா, என் பெயரை சொல்லி உன் பெயரை உன்னை என்ன பெயர் சொல்லி அழைப்பேன், உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, இறைவாய் நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறியாங்கிறது. இட் இஸ் நாட் த ஜாயஸ்ட் பக்தி. பகவான் லைக்ஸ் த ஜாயஸ்ட் பக்தி. எப்படி? அகம் விருக்ஷஸ்யரேரிவா வரும் தைத்திரிய உபனிஷத்துல. அந்த ஞானத்தை பெற்றதற்கு அப்ப அவனுடைய வெளிப்பாடு அகம் விருக்ஷஸ்யரேரிவா அகமன்னமன்னமகமன்னாதோ. ஜாயஸ்ட் பக்தி. இறைவா உன்னை நான் அறிந்து கொண்டு விட்டேன்னு அப்புறம் அந்த பக்தியோட வெளிப்பாடு, அது தாங்க அல்டிமேட் பக்தி. சோ செல்ஃப் ஜாய். இப்ப என்ன படிச்சோம்? டெஃபினிஷன் ஆஃப் பக்தி படிச்சோம் பாத்தீங்களா? இப்ப நம்ம அதை கன்க்ளூட் பண்றோம். வாட் இஸ் த அல்டிமேட் பக்தி? எக்ஸ்பிரஷன் ஆஃப் அல்டிமேட் பக்தியோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு தெரியுங்களா? செல்ஃப் ஜாய். செல்ஃப் ஜாய், நாட் கிரையிங் பிஃபோர் தேவதாஸ். கொடுத்ததற்கு நன்றி. அப்ப செல்ஃப் ஜாய் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த பக்தி அக்கார்டிங் டு சாண்டில்யா. இதுதான் சீக்கிரம் அவர் சொல்றது. இதுதான் சொல்ல வர்றாரு. ஆத்மரத்தின்னு என்னங்க? ஆத்ம ஞானத்தை பெற்றவன் தன்னில் தானே சுகித்துக் கொண்டிருப்பான். செல்ஃப் ஜாய். ஆத்மரதி மீன்ஸ் செல்ஃப் ஜாய், தனக்கு தானே சுகித்துக் கொண்டிருப்பவன், நன்றி உணர்வோடு தேவதைகளை பார்க்க கூடியவன். அதுதான் உண்மையில் செல்ஃப் ஜாய் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் த பக்தி அக்கார்டிங் டு சாண்டில்யா. இதுதான் 4 பேருடைய பக்தி. அடுத்து கன்க்ளூட் பண்றாரு 20வது சூத்திரம். அஸ்தியேவமேவம். இது எப்படி பிரிக்கலாம்னாங்க? அஸ்தி ஏவம் ஏவம். அஸ்தி அஸ்தி ஏவம் ஏவம்.
அஸ்தி விவித பக்தின்னு அர்த்தம். அஸ்தினா பலவிதமான பக்திகள், எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பக்திங்க, பலவிதமான பக்திகள் அஸ்தி. ஏவம் ஏவம் விவிதமான பக்தி லட்சணம், அதாவது என்ன சொல்ற, பக்தியினுடைய லட்சணங்கள் இந்த மாதிரி விதவிதமாக இருந்தாலும் இருக்கிறது. ஏவம் ஏவன இந்த மாதிரி பக்தியினுடைய லட்சணங்கள் இருக்கிறது. இவ்வளவுதான் இந்த சூத்திரத்தினுடைய டைரக்ட் மீனிங். இப்படியாக ஏவம் ஏவன் என்ன, இப்படியாக அஸ்தி. எது அஸ்தி? அஸ்தினா பி டு பின்னு அர்த்தம். எது இருக்கிறது? ஏவம் ஏவம் விதவிதமான விவித பக்தி, விவித பக்தி விதவிதமான பக்தியினுடைய லட்சணங்கள் இப்படி இருக்கிறது. விதவிதமான பக்தி லட்சணங்கள், பக்தியினுடைய லட்சணங்கள் இப்படி இருக்கிறது அப்படின்னு இந்த சூத்திரங்கிறது கன்க்ளூஷன். 4 விதமான பக்தி சொல்லிட்டு இந்த மாதிரி விதவிதமான பக்திகள் இருக்கிறது. ஓகே, எது சரி? விச் இஸ் கரெக்ட்? ஆல் ஆர் கரெக்ட். அதுல தெளிவாய்க்கும். விச் இஸ் கரெக்ட்னு கேட்டா என்ன பதில் சொல்ல தெரியணும்? ஆல் ஆர் கரெக்ட். எதுவும் தவறு கிடையாது, எந்த இடத்துலயும் எதுவும் தவறு கிடையாது. இப்ப அடுத்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு? சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பக்தகா, அதுல ஃபர்ஸ்ட் அவர் எடுத்துக்கிறது கோபியனுடைய பக்தி. யதா விரஜ கோபிகானாம், யதா விரஜ கோபிகானாம். விரஜங்கிறது அவங்க வாழ்ந்த இடத்துக்கு பேரு விரஜங்க. கோபிகர்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேரு விரஜ. புராணங்களை படிச்சிருந்தா தெரிஞ்சுக்க உங்களுக்கு. விரஜங்கிற இடத்துல அது இடம், ஸ்தானம். அவர்கள் அந்த இடத்தில் வாழ்ந்த கோபிகானாம் யதா. எக்ஸாம்பிள், பக்திக்கு உதாரணத்துக்கு கிருஷ்ணரோடு வாழ்ந்த கோபியர்களுடைய பக்தி. இதுல பாத்தீங்கன்னா கோபியனுடைய பக்தி எந்த மாதிரி ஒரு பக்தி அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா சொசைட்டிக்குள்ள அது வெவ்வேறு விதமாக கருத்துக்கள் புழங்கிட்டு வருது. அது என்னது? கிருஷ்ணருக்கு 16,000 ஒய்ஃபா, இல்லீகல் எல்லாமே, அது வேற சொல்றது, அதெல்லாம் தவறு. அவங்க இருந்த பக்தி, கிருஷ்ணரிடம் அவர்கள் கொண்ட ஃபர்ஸ்ட் 3 விதமா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பக்தியோட பரிணாமம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏக பக்தி. பக்தினா இப்ப நீங்க ஒரு இஷ்ட தேவதைனா அவங்க மேல இருக்கிற பக்தி. இப்ப அவர்களுக்கு ஏக பக்தி யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படின்னாவே அவர் மேல் ஒரு பக்தி. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லாத்துக்கும் கோயில கூட்டிட்டு போய் என்ன பண்றோம்? இது முருகர், இவருதான் கடவுள் அப்படி குழந்தை காமிக்கிறோம் இல்லையா? அப்ப அது என்னது? ஏக பக்தி. அது பரிணாமம் அடைஞ்சு அதுலயே இருந்துடக்கூடாது. அது என்னவா ஆகணும்? விஸ்வ ரூப பக்திக்கு அட்வான்ஸ் பக்தி. அந்த பக்தி என்ன ஆகணும்? அட்வான்ஸ் லெவல், அடுத்த லெவல் ஆஃப் பக்தி என்னது? விஸ்வ ரூப பக்தி. அப்படின்னு என்ன? அவர்கள் எப்படி கோபியர்கள் பார்த்தாங்க? எல்லாத்தையும் அவங்க எல்லா பொருள்களையும் அவர் கிருஷ்ணராக பார்த்தாங்க. மலையையும் கிருஷ்ணா பார்த்தாங்க, மழையும் கிருஷ்ணா பார்த்தாங்க, ஹில்லு மலையும் கிருஷ்ணரா பார்த்தாங்க, மாட்டையும் கிருஷ்ணரா பார்த்தாங்க. ஒரு கோபியர் மற்றொரு கோபியரை கிருஷ்ணரா பார்த்தாங்க. ஒரு பெண் கோபி இன்னொரு பெண்ணை எப்படித்தான் பார்த்தா? கிருஷ்ணராக. அவங்க வச்சிருக்கிற பால் வெண்ணெய் எல்லாத்தையும் எப்படித்தான் பார்த்தாங்க? அவங்க கிருஷ்ணராக. இது அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் பக்தி, விஸ்வ ரூப பக்தி. அதுக்கு அடுத்தது என்னது? அத்வைத பக்தி. இங்கு இருப்பது கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் அல்ல. இது எதனால வந்தது? அத்வைத ஞானத்தின் மூலியமாக அவர்கள் அத்வைத பக்திக்கு வந்தவர்கள். யாரு சொல்றா? நாரதர் சொல்றார். இத்யதா, இதுதான் என்ன சொல்றாரு? விரஜ கோபிகான, கோபிக்கருடைய பக்தி 3 விதமாக இருந்தது. அதாவது 1 லெவல் இருந்து அவங்க அட்வான்ஸ் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி வழிபட்டாங்க? கிருஷ்ணரா மட்டும் வழிபட்டாங்க, அது ஏக பக்தி. அடுத்து எப்படி வழிபட்டாங்க? விஸ்வரூப பக்தி. நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க புராணத்துல. எதை பார்த்தாலும் அவங்களுக்கு எப்படித்தான் தெரிஞ்சுதாமா? கிருஷ்ணராக தான் தெரிஞ்சுதான். ஒரு அரக்க வந்தா கூட அவனை எப்படித்தான் பார்த்திருக்காங்க? கிருஷ்ண வரதாக கூட பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி எதை பார்த்தாலும் அவங்க அது பேரு விஸ்வரூப். அது இங்கு இருப்பது அனைத்தும் ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம்ங்கிற பக்தி. யார் வந்திருக்கா? கோபியர்கள். யாரு சொல்றா? நாரதர். 3வது என்னது? அத்வைத பக்தி. ஃபர்ஸ்ட் ஏக பக்தி, விஸ்வரூப பக்தி, அப்புறம் எங்க வர்றோம்? அத்வைத பக்தி. அவர்களுடைய பக்தி இந்த மாதிரி. யாரே? கோபிக்கானாம் யதா விரஜ கோபிக்கானாம்.
அவர்களுடைய பக்தி இந்த மாதிரி இருந்தது. அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? கிருஷ்ணர். இப்போ கோபிக கிருஷ்ணர் இப்ப 2 விதமான, ஏன்னா அது ஒருத்தர் மேல் ஃபீமேல் பக்தி செலுத்துற இடம். இப்ப மேல்னா வேற, அவரு மேல், கோபிகர்ல யாரு? ஃபீமேல். இதனால தவறான ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்க்கறோம், இன்டர்பிரேஷன் ஆஃப் த பக்தி நம்ம பார்க்கறோம். இது இந்த இடத்துல நம்ம 2 பார்க்கணும். 2 வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சு கோபியர்கள் ஆப்போசிட் இருக்கிற செக்ஸ் யாரு? கிருஷ்ணரிடம் வைத்திருந்த பக்தி எப்படி? 2 விதமான பக்திங்க. ஒன்னு அவிவேக ராகம், அவிவேக ராக பக்தி, இது இருக்கு ஒண்ணு. இந்த 2 வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட பக்தி எப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒண்ணு ஒரு ஆண் பெண் அப்படிங்கும் போது அந்த பற்று என்பது எப்படி வரலாம்? அவிவேக பூர்வமான ராகம். அதுக்கு ராகம் தான், பக்தின்னு கூட சொல்லக்கூடாது. அவிவேக பூர்வமான ராகம், ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில் வருகின்ற அந்த பக்தி, லவ் அண்ட் அஃபெக்ஷன் தாங்க பக்தி. அது அவிவேக பூர்வமான ராகம். இன்னொன்னு விவேக ரூப, விவேக ஜென்யனோட எழுதிக்கலாம். அது அவிவேக ஜென்யன் கூட எழுதிக்கலாம். அவிவேக ஜென்ய, அவிவேகத்திலிருந்து பிறந்த பற்று. இது ஆண் பெண்ணுக்கு இடையில் வருகின்ற லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல நம்பர் 1 அவிவேக ஜென்ய ராக. இன்னொன்னு விவேகத்தினால் பிறந்த, அப்ப என்ன எழுதலாம்? விவேக ஜென்ய ராகத்துக்கு பதிலா என்ன போடணும்? பக்தி. புரிஞ்சுதா? லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ், இது 2க்குள்ள எதுல வேணா வரலாம். இது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அதனால விளக்கங்கள் அப்ப நம்ம கொடுக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் அவிவேகத்தினால் பிறந்த ராகம், இன்னொன்னு விவேகத்தினால் பிறந்த பக்தி. இப்ப எதை பிரிக்கிறோம்? ஒன்னு ராகம், இன்னொன்னு பக்தி. 2க்கு வித்தியாசம் இருக்கு. இங்க நாம புரிஞ்சுக்க போய் என்ன ட்ரை பண்ண போறோம்? கோபியர்களிடம் இருந்தது எந்த மாதிரி? விவேக ஜென்ய பக்தின்னு நாரத சொல்றார். கோபியர்கள் கிருஷ்ணரிடம் வைத்த அன்பு, நாட் அவிவேக ஜென்ய ராகம் அல்ல, விவேக ஜென்ய பக்தி. யாரு? கோபியர்கள் கிருஷ்ணரிடம் வைத்திருந்த பக்தி விவேகத்தின் மூலியமாக பிறந்த பக்தி. இப்ப விவேகம் என்ன அது தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த வேர்டு உங்களுக்கு விளக்க முடியும். விவேகத்திலிருந்து பிறந்த பக்தி. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ராகா அண்ட் பக்தி நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ராகம்னா என்ன? 2க்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. ராகம்னா என்ன? அது கண்டிப்பா அவிவேகத்தினால் வரக்கூடியதுதான். அறிவில்லாதனால் வர்றது என்னது? ராகம். விவேகம் என்னங்க? அறிவினால் வந்த பக்தி. தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அவிவேகம் என்ன? அறிவின்மையால் வந்த ராகம். விவேகம் என்ன? அறிவினால் வந்த பக்தி. நீங்க தமிழ் அப்படி கூட எழுதி வச்சுக்கலாம். புரியலைன்னா, அவிவேகங்கிற வேர்டு புரியலனா அறிவின்மையால் வருகிற, அறிவினால் வரக்கூடிய பக்தி. இப்ப ராகம்ங்கிறது அவர் என்ன சொல்லிட்டாரு? அவிவேக பூர்வத்தினால் வர்றதுதான் என்னது? ராகம் என்னங்க? பற்று. அதுக்கும் பக்திக்கு என்ன வித்தியாசம்? நாம இறைவனிடமே பாருங்க 2 ஸ்டேஜ்ல இருப்போம். ஃபர்ஸ்ட் எப்படித்தான் இருப்போம்? ராகத்துடன் தான் தேவதைகளிடம் இருப்போம். எப்படி? ஆல்வேஸ் அந்த எதனுடைய வெளிப்பாடு இப்ப சொல்றேன், ராகம். மனதில பற்றுடன் நீங்க இறைவனை வழிபடுறீங்கன்னா வேற. மனதில் நமக்குள்ள ராகம் இருக்கா, இறைவனிடம் பக்தி இருக்கான்னு இப்ப எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? அதுதான் இப்ப சொல்றேன். ஏன்னா கோபியர்கள் வேண்டாம், அப்ப நம்மளே இப்படித்தான் இருக்கிறோம். ராகத்துடன் நாம இறைவனிடம் நமக்குள்ள இருக்கிற பற்று ராகா பேஸ்டா பக்தி பேஸ்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டெஃபினிஷன். இப்போ இறைவனிடம் கோபியரை விடுங்க. இப்ப நானே இறைவனிடம் நான் ராகத்துடன் இருக்கிறேன், பற்றுடன் இருக்கிறேன். எது சிறந்தது? பக்தி தான் சிறந்தது. ஆனா ராகத்தில் இருந்துதான் நான் பக்திக்கு போகணும். அது நான் இல்லைன்னு சொல்லல. எது சிறந்தது? ராகம் சிறந்ததா பக்தி? ஏன்னா சில பேர் அந்த ராகம் தான் சிறந்ததுன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம இறைவனுக்கு நமக்கு உள்ள உறவு எடுத்துக்க. கோபியரை விடுங்க, நம்மளே எடுத்துக்கலாம். இப்ப நான் தேவதை. ராகம்னுடைய வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? ஆல்வேஸ் செல்ஃபிஷ். எப்படித்தான் இருப்போம் நம்ம? செல்ஃபிஷ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செல்ஃபிஷ்.
நீங்க செல்ஃபிஷா இருக்கிறீங்கன்னா இறைவனிடம் நீங்க தேவதை உங்க இஷ்ட தேவதை எடுத்துக்க, முருகரோ விநாயகரோ எதையோ எடுத்துக்க, அவரிடம் வைக்கிற பக்தி எப்படித்தான் இருக்கும்? செல்ஃபிஷ் பக்தி. அடுத்தது ஆல்வேஸ் டிமாண்டிங் டிமாண்டிங் டிமாண்டிங். எப்ப போய் முன்னால நின்னாலும் டிமாண்டிங் டிமாண்டிங் டிமாண்டிங். டிமாண்டிங் என்னது? இதை கொடு, அதை கொடு, இப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை மாத்து, அதை மாத்து, இதை சீக்கிரமா பண்ணி கொடு, இதை கொஞ்சம் தள்ளி போடு, இதை இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. டிமாண்டிங் டிமாண்டிங் டிமாண்டிங். நெவர் கிவிங். எதை நெவர் கிவிங்னா தேவதைக்கு எதுவும் கொடுக்க, மற்றவங்களுக்கு எதுவும் கொடுக்கறத பத்திலாம் நினப்பு வராது நமக்கு. எப்ப பாரு டிமாண்டிங் டிமாண்டிங் டிமாண்டிங். அப்புறம் பாருங்க அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்? அவங்களுடைய சந்தோஷம் தான் பிரதானமா இருக்கும். அதான் செல்ஃபிஷ். செல்ஃபிஷ்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய சுயநலம் தான் பிரதானம். தே டோன்ட் ஒரி அபவுட் அதர்ஸ். மற்றவங்களுடைய இன்ட்ரெஸ்ட பத்தியோ, மற்றவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை பத்தியோ, மற்றவங்களுடைய என்ன சொல்றது டிஸ்கம்ஃபர்ட்டை பத்தியோ அவங்களுக்கு கவலையே இருக்காது. மற்றவங்களுடைய கம்ஃபர்ட்டை பத்தி யாரு? இறைவனிடம் ராகத்துடன் தேவதை இஷ்ட தேவதையிடம் பற்றுடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் மனம் எப்படி இருக்கும்? பியோர் சுயநலம். ஆல்வேஸ் டிமாண்டிங் டிமாண்டிங் டிமாண்டிங். அடுத்தது மூணாவது, அவர்களுடைய சந்தோஷம் தான் முக்கியமே தவிர மற்றவர்கள் கூட இருக்கிற பக்தர்களை பத்தினுடைய கம்ஃபர்ட்டை பத்தியோ டிஸ்கம்ஃபர்ட்டை பத்தியோ அல்லது அவங்களுடைய ஹாப்பினஸை பத்தியோ அவங்களுடைய கஷ்டத்தை பத்தியோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பத்தியோ கூட இருக்காங்க பாத்தீங்களா, மற்ற பக்தருடைய இன்ட்ரெஸ்ட்டை பத்தியோ கம்ஃபர்ட்டை பத்தியோ டிஸ்கம்ஃபர்ட்டை பத்தியோ கவலையே பட மாட்டேன். எதுல இருந்தா? ராகங்கிற உறவு யாருக்கும்? எனக்கும் சிவபெருமானுக்கும் ஈஸ்வரனுக்கும் எனக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு ராகம்ங்கிற விஷயத்தை அது பக்தின்னு வேற நினைச்சுக்கிறது. ஆனா உண்மையில் அவங்களுக்கு இருக்கிறது என்னது? ராகம். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? பக்தி. இட் இஸ் நாட் பக்தி, இட் இஸ் ராகம். ஓகே. அதே இறைவனுக்கும் எனக்கும் என்ன சொல்லலாம், ஒரு இன்டலெக்சுவல் அப்ரிசியேஷனுக்கு வரணும். இதெல்லாம் வந்துங்க ஜஸ்ட் ஒரு பிலீஃப். ஒரு எங்க வரணும்? இன்டலெக்சுவல் அப்ரிசியேஷன் வரணும். புத்தி அளவில் இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அவர் அப்ரிசியேட் பண்றதுங்கிறது வேற. ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க எப்படி? ராகம். தே டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இன்டெலெக்சுவல் அப்ரிசியேஷன் இருக்காது. ஒரு என்ன சொல்ற மனதளவில் ஒரு பக்தி, அவ்வளவுதான், ஒரு ராகம். ஆனா அங்கிருந்து எங்க வரணும்? எங்க பக்திங்கிறது நிலைக்கு உண்மையான பக்திக்கு வரணும்னா இன்டெலெக்சுவல், நாங்க புத்தியில் இறைவன் யாரு, அவர் எங்க இருக்கார், எப்படி இருக்கார், அப்புறம் அப்ரிசியேஷன். தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். அங்க வந்து வெறும் பிலீஃப். ராகம் இருக்கும்போது என்னதான் இருக்கும்? இறைவன் ஒருத்தருக்கார், நம்பிக்கை இருக்கும், 100% நம்புவாங்க. பட் இன்டெலெக்சுவல் அப்ரிசியேஷன் இருக்காது. யாருன்னா இறைவன் யார், எங்க இருக்காரு, எப்படி இருக்கார், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் எப்படி இருக்கார், அதெல்லாம் தெரியாது. இன்டெலெக்சுவல் அப்ரிசியேஷன் இருக்காது. வெறும் பிலீஃப் மட்டும் இருந்தா ராகம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? வேதாந்த வகுப்புக்கு வர 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 எங்க வர்றாங்க? இன்டெலெக்சுவல் அப்ரிசியேஷன், ஃபேக்டுக்கு வர. பிலீஃப்ல இருந்து எங்க வர்றாங்க அவங்க? ஃபேக்ட். இறைவன்னா யார், திஸ் இஸ் ஃபேக்ட். இறை தத்துவம், உண்மை தத்துவம், தட் இஸ் த ஃபேக்ட். உண்மை என்ன சொல்றது? தத்துவம். இந்த உலகத்தினுடைய உண்மை தத்துவம்ங்கிறது புரியும் போது அவங்க எங்க வர்றாங்க? பக்தி. அப்பதான் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் வருகிறது விவேக ஜன்ய பக்தி. அதுக்கு முன்னால எப்படி இருந்தோம்? அவிவேக ஜன்ய ராக. இருங்க, தப்புன்னு சொல்லல, அது இட் இஸ் நாட் அல்டிமேட்னு புரிஞ்சுக்கணும். எது? அவிவேக ஜன்ய ராகம்தான் அல்டிமேட் இல்ல. தட் இஸ் a stepping stone. அங்கிருந்துதான் எங்க வர்றோம்? பக்திக்கு வரோம். பக்தின்னு என்னப்போ? இதுக்கெல்லாம் ஆப்போசிட். அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு வேதாந்தம் கற்று பக்திக்குள்ள வந்தவங்க. கர்மயோகம் என்கிறது என்னது? பக்தி. இப்ப பண்ணுவேன் உபாசனா, இது எது? பக்தியினுடைய வெளிப்பாடு. அப்ப எங்க வராங்க அவங்க? அத்வைத பக்தி. ஃபர்ஸ்ட் அவங்க எங்கதான் இருப்பாங்க? துவைத பக்தியில இருந்து அத்வைத பக்திக்கு வருவதுதான் உண்மையான பக்தி. புரிஞ்சுங்களா? இப்போ ராகம்னா என்ன, பக்தினா என்ன? யாரு? இறைவனோடு. இப்ப கோபியருக்கு வருவோம். கோபியர்கள் கிருஷ்ணரோடு இருந்த உறவு என்பது விவேக ஜன்ய பக்தி, அத்வைத பக்தி. பட் they enjoy the துவைத பக்தி. புரிஞ்சுங்களா? they are அத்வைத பக்தா. ஆனா
வித்தவுட் விரோதம், அதுக்கு விரோதம் இல்லாமல் they enjoy the துவைத பக்தி. போன சூத்திரத்தோட கனெக்ட் பண்றோம், சாண்டில்யரோட கனெக்ட் பண்றோம். கோபியரோட பக்தி என்னது? சாண்டில்யர் சொன்ன பக்தி. they enjoy with, they play with Krishna, they enjoy the துவைதம், நான் வேறு கிருஷ்ண வேறுங்கிற துவைதத்தை என்ஜாய் பண்ணாங்க. பட் வித்தவுட் அவிரோதேன. எது அவிரோதேன? அத்வைத பக்திக்கு விரோதம் இல்லாமல் they enjoy the துவைத பக்தி with Krishna. This is the relationship between Krishna and கோபியர்கள். உலகம் அப்படியாங்க பாக்குது? யோசனை பண்ணி பாருங்க. அது ஒரு இடத்துல பார்த்தேன், 16,000 ஒய்ஃப். என்ன இப்படி ஒரு இல்லீகல், அதுக்கு பகவான் ஒத்துக்குவாரா? கோபியர் தான் ஒத்துக்குவாங்களா? இல்லீகல் உறவு, அஃபேர் இஸ் நாட். இது அறியாமையினுடைய பிதற்றல். இது என்ன பக்தி? அவங்க 2 பேருக்கு இருக்கிற உண்மையான பக்தி என்பது இந்த மாதிரி தான். புரிஞ்சுங்களா? வித்தவுட் லூசிங் த அத்வைத பக்தி, கோபியர் என்ஜாய் த துவைத பக்தி வித் கிருஷ்ணா. ஓகே, இப்போ அடுத்து யதா விரஜ கோபிகானா, அவங்களுடைய பக்தி எப்படியோ இப்படிதான். தத்ராபி ந, அடுத்த சூத்திரம், தத்ராபி ந மாகாத்மிய, மாகாத்மிய ஈஸ்வரன் அர்த்தத்துல, தத்ராபி தத்ராபி ந மாகாத்மிய ஞான விஸ்மிருத்ய பவாதக. மீனிங் எழுதிக்கலாம். தத்ர அபி, தத்ரன இங்கேயும் கூட, ஈவன் தென் எடுத்துக்கலாம். இங்கேயும் கூடங்கிறத விட ஈவன் தென், அப்படியும். மாகாத்மிய ஞான, மாகாத்மிய ஈஸ்வர பிரம்ம ஞான, பிரம்ம வித்யா, பிரம்ம ஞான, ஈஸ்வர ஞான, ஆத்ம ஞான, எல்லாமே மாகாத்மியங்கிற வேர்டு எல்லாத்துக்கும் பொறுத்து. மகத்து, பிரம்ம தத்துவம் மகத்து, அதுல இருந்து வந்தது மாகாத்மிய. மகாத்மிய ஞானம்னா அந்த ஈஸ்வரன் தான் இங்க என்னவா இருக்காரு? கிருஷ்ணர் அப்படிங்கிற ஞானம். அது என்னது? அத்வைத பக்தி. இருந்தாலும் மகாத்மிய ஞானம், அதுல இருந்து அவங்க என்ன பண்ணல? ந விஸ்மிருத்திய, மறக்கவில்லை. எதை மறக்கல அவங்க? ஈஸ்வர தத்துவம் தான் கிருஷ்ணராக வந்து நம்மோடு விளையாடி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஞானத்திலிருந்து நழுவாமல், மறக்காமல், விஸ்மிருத்தியன்னு என்னங்க? மறக்காமல், அபவாதக, அந்த தோஷம் ஏற்படாமல் இருந்தது அவருடைய பக்தி. யாருடைய பக்தி? கோபியருடைய பக்தி. எப்படி இருந்தது? ஈஸ்வரன் தான், ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவம் தான் இப்ப யாரா வந்திருக்கிறது? கிருஷ்ணராக வந்திருக்கிறாருங்கிறத அவிரோதேனன் போன ஸ்லோகத்துல போட்டாரு. இது என்ன படம்? விஸ்மரத்திய, மறக்காமல், அந்த ஞானத்திலிருந்து நழுவாமல், எந்த விதமான தோஷமும் இல்லாமல். எந்த தோஷம்? இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிறது என்னது? தோஷம். ஜென்ரலா ஒரு பீப்புள், பப்ளிக் பீப்புள் பார்த்து என்ன சொல்றாங்க? அதெல்லாம் தோஷம். ஆண் பெண்ணுக்குள்ள உறவு, தவறான உறவுங்கிறதெல்லாம் தோஷம். அந்த மாதிரி எந்த தோஷமும் அவர்கள் இருவருக்கு இடையில் இல்லை. கோபியர்களுக்கு கிருஷ்ணன். அவங்களுக்கு என்ன தெரியும்? He is everything. ஈஸ்வர தத்துவம். ஃபர்ஸ்ட் அவங்க எங்க இருந்தாங்க? ஏக பக்தி, விஸ்வரூப பக்தி, அடுத்து அத்வைத பக்தி, அத்வைத ஞான பக்திக்கு வந்ததுனால இங்க இருப்பது அனைத்தும் பிரம்மனை தவிர்த்து வேறல்லங்கிற அந்த ஞானத்திலிருந்து நழுவாமல், எந்தவித தோஷமும் இல்லாமல். எந்த தோஷம் வரும்? ஆண் பெண்ணுங்கிற இடத்துல வருகிற எந்த தோஷம், அந்த ராகம்ங்கிற அந்த தோஷம் இல்லாமல். எது இந்த இடத்துல தோஷம்? ராகம். அந்த தோஷம் இல்லாமல், பற்று என்பது இல்லாமல் அவர்களிடம் வெளிப்பட்டது பூரணமான புனிதத்தமமான பக்தி. அவர்கள் இருவருடைய உறவில் தோஷம் என்பது என்ன சொல்ல? I know iota of dosha because there is no அவிவேக. இப்போ கம்ப்ளீட் பண்ணும்போது ஏன் அவங்க கிட்ட தோஷம் இல்லை? அவங்க 2 பேர்த்தோட உறவில் அவிவேக ஜென்ய ராகம் அல்ல, விவேக ஜென்ய பக்தி. அவங்க 2 பேர்த்துல இருந்த உறவு
விவேக ஜென்ய பக்தி. அதனால அபவாதக அப்படின்னு என்ன, நோ தோஷா. அடுத்தது தத் விஹீனம் ஜாராணாமிவ. தத் விஹீனம் ஜாராணாமிவ என்ன சொல்றாரு? ஜாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்கிறவங்களுக்கு பேரு ஜாரான்னு பேரு. அப்படி இல்ல, மீனிங் எழுதிக்கலாம். தத் விஹீனம், தத் விஹீனம்னா தத்துனா தத்து இந்த இடத்துல இண்டிகேட்ஸ் ஞானம். அத்வைத ஞானம் இல்லாமல் விஹீனம்னா இல்லைன்னு அர்த்தங்க. தத்து எதை குறிக்குது? அத்வைத ஞானம் இல்லாமல் இருந்திருந்தால் யாருக்கிட்ட? கோபியரிடம். அத்வைத ஞானம் விஹீனம் இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் உறவு எப்படி ஆயிருக்கும்? ஜாராணாம் இவ. அதாவது ஜாரா மீன்ஸ் a person அவிவேக ஜன்ய ராகத்தை உடையவர்கள். அவிவேக ஜன்ய ராகத்தை உடைய ஆண் பெண் உறவு அதை உடையவர்கள் ஜாரா. புரிஞ்சுங்களா? இல்லீகல் அஃபேர்னு சொல்லலாம். அது உடையவர்களுக்கு பேரு ஜாரான்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. அப்படி அல்ல. எது விஹீனம்? அங்க எப்ப எப்ப வரும்? அந்த எது அவர்களுக்கு அந்த விவேக ஜென்ய பக்தி தான் இருந்ததே தவிர அவிவேக ஜென்ய ராகத்துடன் பழகக்கூடிய அந்த ஜாரா நாம் அவர்களை போல் இங்கு கன்ஃபார்ம் பண்றாரு. எந்தவித தோஷமும் அவர்கள் கோபியருக்கும் கிருஷ்ணருக்கும் இல்லை. யாரு சொல்றா? நாரதர். அப்ப அந்த காலத்துல என்ன இருந்திருக்குது? பிரச்சனை. அதனுடைய விளக்கம் இன்னைக்கும் பாருங்க. அந்த பிரச்சனை இன்னும் ராங் இன்டர்பிரேஷன் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஐயோ என்ன நமக்கான விளக்கம் சொல்ல தெரியாது. தப்பா ஒருத்தர் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா என்ன கிருஷ்ணர் பெரிய கிருஷ்ணர் இத்தனை ஒய்ஃப் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாருன்னு சொல்லும் போது மனசு வலிக்கும். ஐயோ இப்படி. ஏன்னா நமக்கு ஒரு பிளைண்ட் பிலீஃப் தான் இருக்குது. ஃபேக்ட் என்னன்னு தெரியாது. அதனால பாருங்க அவங்க கேட்கும் போது இப்ப பசங்களே கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல முடியாத நிலையில தான் இருக்கிற வரைக்கும் தான் அது என்ன பண்ணுது. அவங்க நமக்கு என்ன அந்த இடத்துல அவங்க நம்மகிட்ட அப்படி சொல்லும் போது it is my duty to know the answer correctly. நமக்கு முதல்ல கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சிருந்தா தான் நான் இந்துவா பிறந்ததுக்கு நான் செய்கிற தர்மம். கேட்கறக்கு எனக்கு கேள்வி பதில் தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? பதில் உங்களை யாராவது தெரிஞ்சுக்க வேண்டாம் யாராவது சொன்னமா? யாராவது நம்மளை பிடிச்சி வச்சு இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்காதுன்னு யாராவது பிடிச்சி வச்சிருந்தாங்களா என்ன? நல்லா சிந்திச்சு பாருங்க. பதில் தெரியலைங்கிறது ஏன் குற்றம்? அந்த உணர்வு வரணும். என்னோட இந்துவா பிறந்துட்டு ஒரு இந்து தேவதையை பற்றி சனாதன தர்மத்தை பத்தி ஒருத்த பேசுறாங்க, இழிவாக பேசுறாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட எதிர்த்து போய் நின்று போரிட வேண்டாம். அவங்ககிட்ட போய் நீங்க வாதம் வைக்க வேண்டாம். நம்மளோட இன்டெலெக்டுக்கு நான் கிளியர் ஆகணுமா வேண்டாமா? என்னுடைய ஓன் இன்டெலெக்டுக்கு என்னோட அறிவுக்கு நான் தெளிவாகணுமா வேண்டாமா? என்ன இவங்க பேசுறாங்க, என்னவா இருந்திருக்கும் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் த டியூட்டி ஆஃப் அ ஹிந்து. கிருஷ்ணரை ஃபாலோ பண்ண கிருஷ்ணா 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 அதிரசம் எல்லாம் படைப்போம், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். பக்தியில என்னை யாட்ட கிருஷ்ண மேல பக்தியிலன்னு சொல்றதெல்லாம் ஓகே, தட் இஸ் நாட் எனஃப். இந்த மாதிரி ஒருத்த நம்மளை குத்தும் போது என்னதான் ரீசன், அதுக்குண்டான பதிலை அவங்க ரெண்டு பேத்துக்கு இருந்த உறவு விவேக ஜென்ய பக்தி. நீ நினைக்கிற மாதிரி அவிவேக ஜென்ய ராகம் இல்ல அப்படின்னு சொல்ல தெரியணுமா இல்லையா? அதுதான் இது. அதுதான் நாரத என்ன சொல்றது? நாரத பக்தி சூத்திராணி படிக்கிறது அதுக்கு தான். டு கிளியர் மை இன்டெலெக்ட். நீங்க போய் மற்றவங்களை கிளியர் பண்ணுங்க நான் சொல்லவில்லை. என்னோட இன்டெலெக்டுக்கு அறிவுக்கு நான் எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும் தான். அதைத்தான் சொல்றேன். பிட்வீன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் கோபிகாஸ். அடுத்தது கடைசி சூத்திரம். நாஸ்யேவ தஸ்மின் தத் சுக சுகித்வம் நாஸ்யேவ தஸ்மின் தத் சுக சுகித்வம். இதோட இந்த அத்தியாயத்தை அவர் முடிக்கிறாரு. மீனிங் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு தஸ்மின். தஸ்மின்ங்கிறதுக்கு எனக்கு ப்ரோனவுனா வருதுங்க. நல்லா கரெக்டா வேர்டு ரீப்ளேஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். சூத்திரத்தினுடைய கஷ்டமே இதுதான். எந்த ப்ரோனவுன் எதை குறிக்குது அது கிராமர் தெரிஞ்சாதான் ஆன் ஃபெமினைனா மேஸ்குலினா போட்டு ப்ரோனவுன் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? தஸ்மின்னா அவிவேக ஜென்ய ராகம்.
தத்து அது சுகசுகித்துவம். தஸ்மின் அவிவேக ஜன்ய ராகமானது சுகசுகித்துவம். தத்து சுகசுகித்துவம். அந்த ராகம் என்பது எது? அவிவேகத்தினால் பிறந்த பற்று என்பது. அது இறைவனிடமா இருந்தாலும் சரி, வேற யாரிடம் இருந்தாலும் சரிங்க. அந்த விதமான பற்று என்பது என்ன தெரியுங்களா? டிமாண்ட் ஹாப்பினஸ் வித்தவுட் கன்சிடரிங் அதர்ஸ். சுகம். அந்த ராகம் இருந்திருந்தா they will demand happiness without considering others சுகா. மற்றவர்களுடைய சுகத்தை பற்றி கவலை இல்லாமல், மற்றவருடைய கம்ஃபர்ட்டை பத்தியோ, மற்றவங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட்டை பத்தியோ, மற்றவங்களுடைய இன்ட்ரெஸ்டை பத்தியோ அந்த ராகம் இருக்கவங்களுக்கு மனதில் என்னதான் இருக்கும்? அவங்களுடைய சுயநலம் தான் முக்கியம். அவங்கள எதை டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க? அவங்க என்னுடைய சுகம், தன்னுடைய சுகம்தான் அவர்களுக்கு முக்கியம். They will not bother about others comfort, discomfort, interest, கஷ்டம், துக்கம். They will not bother about that. புரிஞ்சுங்களா? ரெண்டு என்ன வித்தியாசம்னு? ராகம்ங்கிறது மனசுக்குள்ள இருந்தா அவங்க இப்படித்தான் இருப்பாங்க. Demanding happiness without considering others happiness, interest, comfort, discomfort பத்தி கவலையே பட மாட்டாங்க. அதுதான் தஸ்மின் தத்து சுக சுகித்துவம். தன்னுடைய சுகத்தை தான் என்ன வச்சிருப்பாங்க? பிரதானம். அடுத்த வேர்டு என்னது? நாஸ்தி. அந்த மாதிரி ஒரு ராகம் யாருகிட்ட இல்ல? கோபியிடம் இல்லை. ந அஸ்தி இவ. அதை போன்ற இவன் என்ன? அதை போன்ற ராகத்துடன் கூடிய பற்று இறைவனிடம், கிருஷ்ணரிடம். கோபியர் யாருப்பா? கிருஷ்ணரிடம். அவர் கிருஷ்ணருக்கு கோபி அப்படி எடுத்துக்கணும். கிருஷ்ணருக்கும் கோபியரிடம் என்ன கிடையாது? அவிவேக ஜன்ய ராகம் இல்ல. கோபியருக்கு கிருஷ்ணன் மேல என்ன கிடையாது? அவிவேக ஜன்ய ராகம். அதுதான் என்ன சொல்றாரு? சுகி சுகித்துவம். அந்த அந்த அவிவேக ஜன்ய ராகத்தில் இருப்பவர்கள், பற்றுடன் இருப்பவர்கள் எப்படித்தான் இருப்பாங்க? they demand happiness. நான் சுகமா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களை பத்தி கவலையே கிடையாது. அவங்க கஷ்டப்படுறாங்கனோ, அவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா நஷ்டமா இருக்குமா, அதை பத்திலாம் கவலை கிடையாது. எப்படி இருக்கணும்? நான் சுகமா இருக்கணும். டிமாண்ட் ஹாப்பினஸ். அந்த விதமான ந அஸ்தி. இவன் என்னது? இதை போன்று அல்ல. அப்ப நம் ரெண்டு பக்கம் புரிஞ்சுக்கணும் சொன்னேன். கிருஷ்ணருக்கும் என்ன கிடையாது? ராகம்ங்கிறது கிடையாது. கோபியருக்கு என்ன கிடையாது? ராகம்ங்கிறது கிடையாது. அப்போ கிருஷ்ணருக்கு என்னதான் இருந்தது? பக்தி. கோபியரிடம் கிருஷ்ணன் என்ன இருந்தது? பக்தி. இட் இஸ் நாட் ராக பேஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதுதான் சொன்ன. ராகமும் பக்தியும் பாத்தீங்கன்னா கோயின்சைட் ஆக மாதிரியே இருக்கும். அதுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் தெரியும். ராகமும் சரி பக்தியும் சரி வெளியிலிருந்து பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா மனதளவில் உள்ள பூந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும்? ராகத்துக்கும் பக்திக்கும். நீங்க இந்த ராக பக்திய குரு விட்டு கூட போட்டு பார்க்கலாம். உங்களுடைய இதுக்காக நான் சொல்றேன். குரு கிட்ட நான் வச்சிருக்கிறது ராகமா பக்தியா? தேசத்திடம் நான் வச்சிருக்கிறது ராகம். ஏன்னா பக்திங்கிற வேர்டு எங்கெங்க அப்ளை ஆகும்? குரு பக்தி, தேச பக்தி, தேவதா பக்தி. அங்க மட்டும்தாங்க பக்தியா அப்ளை ஆகும். ஈஸ்வரா பக்தி வச்சுக்கலாம். தேவதைங்கிறது ஈஸ்வரா வச்சுக்கலாம். நீங்க நாம வச்சிருக்கிறது குருவிடம் அந்த ரெண்டு விதமா. இது என்னது? ராகமா துவேஷமா? நீங்க நாட்டிலே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒன்று படிக்கிற அப்படின்னா யூ மஸ்ட் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு உறவு இருக்கிறாங்க, இப்ப கணவன் மனைவியா இருந்தாலும் அங்க என்ன இருக்கணும்? பக்திங்கிற நிலை வரும்போது there will not be no demanding. இந்த ராகம் இருக்க வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருப்போம்? we will demand from that fellow. my happiness is very important. இது பாருங்க, கணவன் மனைவி உறவுக்குள்ள இது ஒத்து வரும். இப்போ ஒரு ராகத்தோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா, அவரோட ஒரு கணவனோட இருக்கிறோம் அப்படின்னா, ஆல்வேஸ் யூ வில் டிமாண்ட் சம்திங். That character will always demand. She will not worry about his அவருடைய கம்ஃபர்ட்டை பத்தியோ, அவர் டிஸ்கம்ஃபர்ட்டை பத்தியோ, அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை பத்தியோ, அவருடைய வெளி வேதனைகளை பத்தியோ she will not worry. நான் நல்லா இருக்கும். அதே ஆணுக்கும் போடலாம். அந்த ஆண் ராகத்தோடு இருக்கிறாரு அப்படின்னா மனைவியிடம், he will not worry about the comfort, discomfort of his wife. நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கிறதுக்கு நீ வேணும், அந்த பாடோட வச்சுக்குவாங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பத்தியோ அந்த கணவன்
மனைவியினுடைய இன்ட்ரெஸ்ட்டை பற்றியோ மனைவியினுடைய கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட் எது வேணால் எடுத்துக்கங்க. எது என்ன கிடையாது. தே வில் நாட் மைண்ட் அபவுட் தட் வைஃப்ஸ் கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட் இன்ட்ரெஸ்ட். மெயின் என்னது, நான் நல்லா இருக்கும், அதுக்கு நீ வேணும். அது கணவனும் இருக்கலாம் மனைவியும் இருக்கலாம். அது எதனால வந்தது, நீ உடனே உங்க ஒய்ஃபு ஹஸ்பண்டு இந்த மாதிரின்னு சொல்லி ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் யுவர் ஹஸ்பண்ட். இப்போ நம்ம படிக்கிறதுங்கிறது யாரையும் ஜட்ஜ்மெண்ட் போடுறதுக்காக படிக்கிறது அல்ல, புரியறதுக்காக நான் கொடுக்குற எக்ஸாம்பிள். உடனே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஓ நம்ம கணவர் இப்படின்னா உடனே நான் என்னது என்ன சொல்லிக்கிறது, நான் வந்து பக்த, அவர் ராகம் எங்கிட்ட இருக்கிறது. நெவர் நெவர். நீங்களும் இத்தனை நாள் அவிவேக ஜென்ய ராகத்தோட தான் பழகி இருக்கணும், வேற வழி கிடையாது. ரஜோகுண தமோ குணத்தோட நம்ம யார்கிட்ட பழகினாலும் அவிவேக ஜென்ய ராகத்தோட தான் பழகி இருப்போம். த்ரூஅவுட் த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேத்தோட. எதுக்கு வந்திருக்கு தெரியாது நமக்கு. பக்தினா என்னன்னு தெரியாம எப்படிங்க அங்க வர்றது? நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், பக்தி நான் கோயில போய் சாமி கும்பிடுறது அழுகிறது வேணுங்கிற கேட்கற பக்தி நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய விஷன் இஸ் ராங். அது வரைக்கும் நம்ம நினைச்சதை சரி நினைச்சிட்டு இருக்குது. அதை விட அப்படி யாரையும் கண்ட்ரோல் பண்ணிடாதீங்க. என்னன்னு நான் என்ன சொல்லும்போது எனக்கு கருக்குங்குது. உடனே மனைவியெல்லாம் என்ன நினைச்சுக்கிறது, நான் விவேக ஜென்ய பக்தி, அவர்கிட்ட இருக்கிறது அவிவேக ஜென்ய. 2 பேத்துக்கிட்ட இருக்கிறது அவிவேக ஜென்ய ராகம் இருக்கிறதுனாலதான் பிரச்சனையே. 2 பேத்துல யாரோ ஒருத்தருட்ட அவிவேக சரி விவேக ஜென்ய ராகம் இருந்திருந்தா இது வரைக்கும் ஒரு பிரச்சனையோட வந்திருக்காரு. பிரச்சனை வந்திருக்கு, எஸ் எல்லாரும் சொல்லி அவன் கை தூக்கி ஆகணும். எந்த கணவன் மனை பிரச்சனை இல்ல வந்திருக்குன்னு கை தூக்கிட்டீங்களா? 2 பேர் எங்கதான் இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். அவிவேக ஜென்ய ராகம், தட்ஸ் த ப்ராப்ளம், பேசிக் ப்ராப்ளம். அவரு பிரச்சனை கிடையாது. கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ பிரச்சனை கிடையாது. எங்க இருக்கிற அவிவேக ஜென்ய ராகம் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் மீ, ஃபார் ஹிம் ஆல்சோ. எனக்கு அதுதான் ப்ராப்ளம், அவருக்கு என்னதுதான் அதுதான் ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது எனக்கு இதுதான் அலர்ட் ஆயிரும் பிரெயின். ஏன்னா இதை நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஈஸியாக புரியும். பட் அதுலேயே போய் க்ளூ ஆகிக்கூடாது. அது எக்ஸாம்பிள் எடுத்து நாம என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ கிருஷ்ணருக்கும் கோபியருக்கும் வந்தது விவேக ஜென்ய பக்தி, நாட்டு அவிவேக ஜென்ய ராகம். கிருஷ்ணருக்கும் கிடையாது, கோபியர்கள். ஏன் ஏக பக்தியிலிருந்து விஸ்வரூப பக்தியிலிருந்து அத்வைத ஞானத்துக்கு வந்தவர்களுக்கு இடையில் எங்க ஒரு ராகம். ஏன் அவங்க எங்க ராகத்தை தொலைச்சிருப்பாங்க? கர்மயோக காலத்திலேயே ராகத்திலிருந்து விடுபட்டு தானே வந்திருப்பாங்க. அதான் லாஜிக். ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ராகத்துக்கு போவாங்களா என்ன? திஸ் இஸ் தி லாஜிக். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.